தோ அதான் தனமா திரும்ப வந்து கொடுத்துட்டாங்கல்ல, அப்புறம் ஏன் இந்த விஷயத்தை பெருசா பேசிட்டு இருக்கீங்க? டேய் அண்ணே, எதுக்கு இப்ப கோவப்படுற? டேய் என்னம்மா நீ? அண்ணன் தான் அவங்களுக்கு உதவி பண்ணதில்ல. ஆமா, உதவி பண்ணட்டும், ஊருக்கெல்லாம் உதவி பண்ணட்டும். இவருக்கு ஊருக்கு நடுவுல செல வைப்பாங்க. போமா. இவ ஒருத்தி. அத்தை ரொம்ப தப்பா இருக்கு அத்தை. பெத்த தாய்க்கு ஒரு 5000 ரூபாய்க்கு மிக்ஸி கிடையாது, ஆனா எவ்வளவு ஒருத்திக்கு 25000 ரூபாய்க்கு லோன் அடைச்சு கொடுத்திருக்காரு. இது ரொம்ப தப்பா இருக்கு அத்தை. அக்கா, தனோ, அக்கா, தனோ, தனோ, அழாத தனோ, அழாத. தனோ, இப்ப எதுக்கு நீ இப்படி அழுதுகிட்டு இருக்க? பழசெல்லாம் நினைக்க கூடாது, தைரியமா இருக்கணும். நான் இப்படி எல்லாம் நடந்துருச்சேன்னு கவலையில எல்லாம் அழலக்கா. எனக்கு ஒரு கஷ்டம் வந்தப்போ எந்த ஒரு பிரதிபலனையும் எதிர்பார்க்காம போலீஸை எதிர்த்தா நமக்கெல்லாம் ஏதோ ஒரு விதத்துல பிரச்சனை வருமேன்னு யோசிக்காம, யாருக்குமே பயப்படாம எனக்காக நீங்க எல்லாரும் துணையா நின்னீங்க. அத நினைக்கிறப்போ எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குக்கா. நீங்க எல்லாருமே எனக்கு செஞ்ச உதவிக்கு நான் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் மறக்கவே மாட்டேன். வாழ்க்கையில இனி எந்த நிலைமை வந்தாலும் சரி, நான் உங்க எல்லார் கூடயுமே துணையா இருப்பேன். நீங்க எல்லாரும் செஞ்ச எல்லா உதவிக்குமே ரொம்ப நன்றி. தனோ, என்ன தானோ? ஐயோ, என்ன தனோ யாரோ மாதிரி எங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லிட்டு இருக்க? பொம்பளைக்கு யார் துணை? ஒரு பொம்பளைக்கு ஒரு பொம்பளை தான் துணை. நம்மள மாதிரி பொம்பளைங்கள யாரை நம்பி ஓடிட்டு இருக்கோம்? பெத்த அப்பா கூட ஒரு வயசு வரைக்கும் தாங்கிட்டு அதுக்கப்புறம் வேற ஒருத்தன் கையில புடிச்சு கொடுத்துட்டு எங்க கடமை முடிஞ்சிருச்சுன்னு போயிடுவாங்க. ஆனா வந்தவ சரியில்லைன்னு வச்சுக்கோ, நம்ம யாரை நம்பி நிப்போம்? நம்மள மாதிரி பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணு நமக்கு துணையா இருப்பான்னு அந்த உணர்வுல தான் நம்ம எல்லாரும் ஓடிக்கிட்டு இருக்கோம். அதனால நம்ம எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆபத்து வரும்போது துணையா இருந்தோம்னா எப்படிப்பட்ட பிரச்சனையும் சமாளிக்கலாம். சமீபமா போதைப் பொருள் கடத்தின விஷயத்துல போலீஸ் வீண் பழி சுமத்தி கேஸ் போட்டது உங்க மேல தானே? ஆமாங்க மேடம், உங்ககிட்ட ஒரு இன்டர்வியூ எடுத்துக்கலாமா? அதுக்கு என்ன, தாராளமா எடுத்துக்கோங்க. மேடம், இந்த கேஸ்ல உங்க அனுபவத்தை பத்தி சொல்லுங்க. தவறான அரசாங்க அதிகாரிகள் எங்க மேல வீண் பழிய சுமத்துனாங்க. ஆனா அது எல்லாமே எங்க மேல சுமத்தப்பட்ட தவறான குற்றச்சாட்டுன்னு நிரூபிச்சு நிரபராதியா இந்த பிரச்சனையில இருந்து நாங்க எல்லாருமே வெளியில வந்திருக்கோம். இவ்ளோ கஷ்டத்துலயும் நாங்க எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருந்திருக்கோம். அத நினைக்கிறப்பதான் எங்களை நினைச்சு எங்களுக்கே பெருமையா இருக்கு. ஓ, ஓகே மேடம். மேடம், எல்லாரும் சேர்ந்து குரூப் போட்டோக்கு போஸ் கொடுங்க மேடம். வாங்க வாங்க. எல்லாரும் சந்தோஷமா நல்லா கத்தி போஸ் கொடுங்க. அம்மா, அப்பா, எம்மா, உடம்பு எவ்வளவு டயர்டா இருக்கு.
நமக்கே இவ்வளவு டயர்டா இருக்கே. தானா சிஸ்டர் எப்படி வேலைக்கு போனாங்க? பா, ஒன்னும் புரியலடா சாமி. கொஞ்ச நேரம் தூங்கி ரெஸ்ட் எடுக்க வேண்டியதுதான். பகல்ல நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா இவன் இங்க வந்து படுத்திருக்கான். ஐயோ! ச்ச! ஐயோ! மனுஷனா இவன்லாம் இப்படி கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் பகல்ல நிம்மதியா தூங்கலான்னு வந்தேன். என் நிம்மதியை இப்படி கெடுக்கிறானே. நான் தூங்கல, ஆனா நீ நிம்மதியா தூங்குவியா? தூங்குவ பாரு. ஹலோ ஹலோ, எந்திரிங்க. ஹலோ ஹலோ, எந்திரிங்க. ஹலோ, எந்திரிங்க. போடி. எந்திரிங்க. 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 ஏடி பண்ணிட்டு இருக்க? நான் கொஞ்ச நேரம் நிம்மதியா தூங்கலான்னு வந்தேன். நீ நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்க. நீ ஏன் தூக்கத்தையும் சேர்த்து கெடுக்கிற? ஏய், கொரட்டை விட்டேங்கிறதுக்காக நிம்மதியா தூங்கிட்டு இருந்தவன எழுப்புவியா நீ? என்னால தூங்க முடியல, அதனாலதான் எழுப்புனேன். உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா? ஒரு நாள் நீ லாக்அப்ல இருந்து போலீஸ் கிட்ட அடி வாங்கி பாரு. அப்பதான் உனக்கு எவ்வளவு அசதியா கஷ்டமா இருக்கும்னு உனக்கு தெரியும். எவ்வளவு தைரியம் இருந்தா நீ என்ன எழுப்பியிருப்ப. இங்க பாரு, நான் மறுபடியும் தூங்க போறேன். என்ன மட்டும் எழுப்புன நடக்கிறது வேற சொல்லிட்டேன். சே.